கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபியுங்கள். கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 அமெரிக்காவின் மிகச்சிறந்த மருத்துவரான ஜான் ஸ்கேடர் ஒரு நாள் இரவு வியாதியஸ்தர் ஒருவரை காண்பதற்காக அவர் வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது அந்த வீட்டின் மேஜையிலிருந்து ஒரு சிறிய புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். 60 கோடி மக்களின் உரிமை குரல் என்ற தொகுப்பில் இந்தியாவில் பல லட்சம் மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கின்றனர் என்ற செய்தி தெரிய வந்தது அவருக்கு. இப்படிப்பட்ட மக்களுக்காக யார் போவார் என்ற வார்த்தை ஜான் ஸ்கேடருடைய உள்ளத்தை அசைத்தது. கர்த்தர் தன்னை அழைக்கிறார் என அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவரது தகப்பன், நீ இந்தியாவுக்கு சென்றால் நீ என் மகன் அல்ல, என் சொத்தில் பங்கு கிடையாது என்று சொன்னாராம். ஆனால் ஜான் ஸ்கேடர் இதனை பொருட்படுத்தாது அவரது மனைவி ஹெரியட் மற்றும் 2 வயது குழந்தையுடன் இந்திய தேசத்திற்கு வந்தார். சில நாட்களில் அவரது 2 வயது குழந்தை இறந்துவிட்டது. அதன் பின்பு பிறந்த 2 குழந்தைகளும் இறந்துவிட்டது. ஆனால் அவர் தொடர்ந்து இந்தியாவில் மருத்துவ பணி செய்து கொண்டு வந்தார். ஜான் ஸ்கேடருக்கு 7 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் பிறந்தனர். 7 ஆண் பிள்ளைகளும் குறிப்பிட்ட வயதிற்கு பின் அமெரிக்கா அனுப்பி மருத்துவ படிப்பு படிக்க வைத்தார். மருத்துவ படிப்பு முடிந்ததும் அவர்களை இந்தியாவுக்கு வரவழைத்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு அனுப்பி மருத்துவ பணி செய்ய வைத்தார். 6வது குழந்தைதான் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையை நிறுவின டாக்டர் ஐடா ஸ்கேடர் ஆவர். ஜான் ஸ்கேடரே இந்திய வந்த முதல் அமெரிக்க மருத்துவ மிஷனரி ஆவார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் கூட மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும்போது முட்செடியின் நடுவில் எரிகிற அக்கினியின் நடுவில் தேவன் தோன்றி, உன் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து நான் உன்னை அழைப்பதற்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்றபோது மோசே உடனே சம்மதிக்கவில்லை. தேவன் நீண்ட நேரம் அவரோடு பேசின பின்புதான் ஒத்துக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் இன்றைய காலகட்டத்திலும் நம்மை சுற்றி நடக்கிற அநேக சம்பவங்களை பார்க்கும்போது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கான பாரம் நமக்கு உண்டா? நமது தேசம் என்ற எண்ணம் நமக்கு வரவில்லையா? அமெரிக்காவில் பிறந்த ஒரு ஜான் ஸ்கேடர் இந்திய தேசத்திற்காக வந்து எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார். நாம் நமது தேசத்திற்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோமா? அவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆட்சி சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை என்று சொல்கிறோம். ஆனால் அவர்களுக்காக நாள்தோறும் ஜெபிக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் நாட்டின் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்துக்காக எத்தனையோ மிஷனரிகள் வந்து ஆண்டவரே உமது அன்பை பகிர்ந்து கொண்டார்கள் இயேசப்பா. அதை இன்னும் நாங்கள் பறைசாற்றத்தக்கதாய் ஆண்டவரே அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுவதற்கு கிருபை செய்துள்ளோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.